ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி வரது லைட்டாக தலைவலியாக இருந்தது. ஸோ ஒரு கிளாஸ் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு மட்டும் தான் ஸ்கூல். ஸோ அவளுக்கு வந்து தக்காளி சாதம் வெண்டைக்காய் பொரியலும் செய்யலான்ட்டு தக்காளி சட்னி செய்ய ஆரம்பித்தேன். தக்காளி சட்னி வந்து நான் எப்போவுமே குழம்பு மிளகாய்த்தூள், கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு சூப்பராக செய்வேன். ஸோ அதுமாதிரி தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் வந்து நான் இது நைட்டே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். ஸோ காலையில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி சாப்பாடு வந்து குக்கரில் செய்யலை, வடித்து செய்யலான்னு வடிக்கிறதுக்கு சாப்பாடை போட்டுட்டேன். கொஞ்சம் வெந்துருச்சா வேகலையான்னு பார்க்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ போக போக அதையும் சரியாயிடும். வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டு அவளுக்கு வந்து பிரேக்குக்கு வந்து நேந்திர சிப்ஸ் கொஞ்சம் வச்சுட்டு அவளுக்கு பேக் பண்ணிட்டேன் லஞ்ச் எல்லாம். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா மேகி தான் செஞ்சேன். ஸோ பசங்க 2 பேரும் மேகி சாப்பிட்டாங்க. பாப்பா சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான், பையன் மேகி சாப்பிட்டு படிக்கிறதுக்கு கிளம்பிட்டான். நான் வந்து இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. ஸோ கடற்கடன் மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 10:30 பக்கமாக வெளியே கிளம்பிட்டேன். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.